தனுஷ்க்கும் நயன்தாரா கடையெல்லாம் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரெண்டுமே நல்லா பாக்குறேன் நான். இப்ப நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னா விளாசிக்கிட்டே இருந்தா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்றேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்து நயன்தாரா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, ரெண்டு பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. சோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். அது சந்தோஷம். ரெண்டு சப்போர்ட்டர் கிடையாது, நான் ரெண்டையுமே ரசிக்கிறேன். அதான் சொல்றேங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல வந்து நான் அதான் சொல்றேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பிட்டு உட்காந்துருக்காரு. அது பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. இப்போ உண்மை ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடும். தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமாக இருக்கு. சமீபம் இந்த ஒரு வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துகள் வருது. ஒரு திரைத்துறையில இருக்கு, நீங்க எப்படி சார்? இல்ல, ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும், இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம். இது வந்து அந்த மாதிரி, அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம். என்னமோ தெரியல. நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும். இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க, நம்ம தெரியல, இந்த வாரம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம். நிறைய சமூக வலைதளம் ஒரு பரப்புறாங்க அப்படின்னு அவரும் இது வந்து நடவடிக்கை பாக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. நான் வந்து ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட 22 வருஷமா நான் பழகியிருக்கேன். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், ஒரு அவங்களுடைய மனைவி இப்ப சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும், இசை தவிர ஒண்ணுமே தெரியாது, மனைவியை தவிர எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரை பத்தி நெகட்டிவா பேசினதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேற யாருக்கு இது நடக்கவே நடக்காது. இப்ப அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசிடாதீங்க, ஏன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் குடும்பம்னா டெஃபினட்டா நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும், ஈகோ இருக்கும். ஆனா அதை இவ்வளவு பெருசுப்படுத்திக்க கூடாது. நம்ம அவசரமா எல்லாரும் அது சம்பந்தமான கருத்து சொல்லிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்து வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்பவுமே முடிச்சு போடுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, அதனால அப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில வந்து நம்முடைய முதல்வரை சந்திச்சதுக்கான காரணம், இங்க படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவரு இருக்குமா, சரி, செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி, அநேகமா பாக்யராஜ் சார் தான் முதல்ல மனு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதுக்காக கடைசியில் வந்து இன்னைக்கு வந்து படப்பிடிப்புக்கு வந்து 28,000 ரூபாய் இருந்தது 15,000 ரூபாயும், சீரியலுக்கெல்லாம் வந்து 18,000 ரூபாய் இருந்தது 10,000 ரூபாயும் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கைத்தட்டி வரவேற்கிறத மீறி முதல்வர் வந்து கைகூப்பி வணங்கலாங்கிறதுக்காக. ஏன்னா இன்னமும் இந்த கட்டணம் குறைக்கப்பட்டா இங்க வந்து டூரிசம் வந்து இன்னும் பிரமாதமா இருக்கும். நிறைய தியேட்டர், நிறைய ஹோட்டல்கள் புக் ஆகும், நிறைய படப்பிடிப்பு நடக்கும். எப்போ ஒரு நாட்டில் டூரிசம் வந்து அதிகமாக வளருதோ அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசா இருக்கும். அதை தான் நான் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன். அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு படம் எடுக்கணும். இந்த பாண்டிச்சேரியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, உலகத்தில் இருக்க மிக சிறந்த கடற்கரை நகரங்கள்ல இதுவும் ஒன்று. அதனால முதல்வருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.